படி வேற ஏற முடியல. அடிக்கடி இந்த லிஃப்ட் வேற ரிப்பேர் ஆயிடுது. சரி பண்ணாங்க பாட்டி, ஆனா திரும்பவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு கரெக்ட் பண்ணாதானே திரும்ப திரும்ப ரிப்பேர் ஆகாம இருக்கும். பாட்டி, உனக்கு லிஃப்ட்னாலே பயம், படியிலையும் ஏற முடியலையா? ஐயோ ஐயோ. ஏய், சாவடிச்சிரண்டி ஒண்ணா. தெரியும்டா உன் கையால தான் சாக போறேன்னு. சைக்கோ. பா, இதுங்களோட டெய்லி இதே தலைவலியா போச்சு. ரெண்டும் இப்படி அடி சண்டை போட்டுக்கும். ரெண்டுல எதனா ஒன்று செத்துதுன்னா கூட நம்ம தள்ள தாண்டி வந்து வெடியும். ஓடி வந்ததுங்களுக்குலாம் இதான் நிலமை. ச்சே, நான் வாங்கின பொருளை நான் உடைப்பேன். எனக்கு ரைட்ஸ் இருக்கு. That's why I said you are a psycho. என்ன சொன்ன? சைக்கோ. சைக்கோ என்ன பண்ண தெரியுமா? ஐயோ! சவுண்ட் குறை. ஏய், குடு. ஏய், குடுடா. குடு குடு. ஏய், விடு விடு. ஏய், பிரதி, நான் மட்டும்தான். இனிமே எப்பவுமே. ரொம்ப சந்தோஷம் சச்சின். நீ வரேன்னு சொல்லியிருந்தா உனக்கு பிடிச்ச பூரி கிழங்கு செஞ்சு வச்சிருப்பேன்லப்பா. சொல்லிட்டா ஓடி போனா வரும்போது சொல்றதுக்கு. சும்மா இருங்க. 2 வருஷம் ஆக்கி போட்டாலா இல்லையோ கூட தெரியல. புல்ல மெலிச்சு போய் வந்திருக்கோம். தினமும் அசைவமா சமைச்சு போடணும். வாங்கிட்டு வர வேலையை மட்டும் பாருங்க. நீ சாப்பிடுப்பா. நல்லா இருமா. என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா. ஆமா. வெத்து ஜிகனா விளம்பர குடும்பம் அது. சச்சின்னு பேரை வச்சு உன் பொண்ணை மயக்கியிருக்கான். 2 வருஷம் அவங்க கூட டிராவல் பண்ணதே பெரிய விஷயம். நல்ல வேலை கோழின்னு ஒரு குழந்தையோட அது நிக்கல. கடவுளே, எப்பா என்னை காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்துப்பா. அம்மா உன்னை திரும்பி பார்ப்பேன்னு நம்பிக்கை இருந்துச்சு சச்சின்னு. அவ வேணான்னு திரும்பி வந்துருவேன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு பேரு ரதின்னு வச்சதுக்கு பதில் சதின்னு வச்சிருக்கலாம். புடி. உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். எப்பவுமே உன் நினப்பு தாண்டி எங்க 2 பேருக்கும். இப்ப கூட நான் தானமா வந்தேன். உங்க 2 பேருக்கும் நான் இருக்கேன்னா செத்துட்டேனான்னு கூட தெரியாதுல்ல. நாம ஆம்பளை பிள்ளைய பெற்றிருக்கோம். கூட்டு போய் தோடு ஓட்டு அனுப்பிட்டு இருக்கா பாத்தியா? அவன் உன்னை அடிச்சானாமா? அப்பாட்ட சொல்லு. பா விடுங்கப்பா. நானே நிறைய விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா உன் மேல கை வாங்கினது கூட கிடையாது. நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. பா, நான் இதையும் தான் மறக்கணும்னு நினைக்கிறேன். இரியா நான் எடுத்து தரேன். முள் இல்லாத மீனா வாங்க வேண்டியதானம்மா? ஏங்க செஞ்சு தாண்டி கொண்டு வரணும். வந்துட்டோம். நடுமுள்ளு மட்டும் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வர சொன்னேன். நாளை பார்க்கலாம். விடிய காலை 5 மணிக்கு போய் வாங்கிட்டு வந்தாருடா. உன் மேலே பாசம்தான், ஆனால் கோமாவும் இருக்காரு. என்ன ஊருக்குள்ளே தலை காட்ட முடியல. உன் புள்ள ஓடி போயிட்டானேன்னு பேசாத வாயே இல்லை. சின்னவனுக்கு கூட அதுக்கு தான் சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வச்சது. உன்னை பார்க்கறதுக்கு லீவ் போட்டு வந்திருக்காண்டா.
நீ இல்லாதது அவனுக்கு வருத்தமாக இருந்தது. ஏய் எத்தனை குழந்தைங்கடா? 2. நேற்று தானேடா நாள் தள்ளி போச்சு உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணா. மா அப்போ 3. இவன் ஒன்றும் வருத்தத்தில் இருந்த மாதிரி தெரியலையே. மா இதுக்கு தாம்மா சொல்கிறேன், அவன் சாப்பிட்டு போன பிறகு கூப்பிடுமா. டேய் 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 ஏன்டா? சும்மாம்மா. முன்னாடிலாம் ஜாலியாக பேசினா ஜாலியாக மட்டும் எடுத்துக்குவீங்க, இப்போ சீரியஸ் ஆகுறீங்க. ஸ்டேஷன்ல வச்சு வந்துடு பாப்பான்னு அப்பா சொல்லும்போது அவ மேஜரு அவளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு திமிருத்தனமா லா பாயிண்ட் பேசினான்ல, அப்பவே தெரியும் பாப்பா அவன் வளர்ந்த லட்சணம் என்னன்னு. ஸ்டேஷனில் வச்சு ராங்கி ஆட்டம் போட்டாலே அவன் அம்மா, அப்போவே தெரியும் எனக்கு அவ்வளோ ராங்கியாக தான் இருப்பான்னு. நூலை போலத்தான சேலையும். உனக்கு தான் லேட்டா புரிஞ்சிருக்குது அந்த நாயை பத்தி. நீ ஒன்றும் கவலைப்படாத. நில்லுன்னா நில்லு, உக்காருன்னா உட்கார்ற பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன் அப்பாவோட பெரியப்பா பொண்ணோட பையன் இருக்கான்ல, உன் விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியும். யூஎஸ்ல தான் இருக்கான் இப்போ. உனக்கு நடந்ததெல்லாம் சகஜன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கான். உனக்கு சரியா இருப்பான். அப்பாட்ட சொல்லி பேச சொல்லவா? தூக்கம் வருதுமா, காலையில் பேசிக்கலாம். என்னாச்சு? ரதி என்ன சொன்னா? எல்லாம் ஓகே தான் அவளுக்கு. நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே. பா அவன் திரும்ப ஓடி போயிட்டான்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? என் பொண்ணு அவ புருஷன் கூட ஓடி போயிட்டானா? வெயிட் 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 வெயிட். ஐயோ, என்ன திரும்ப வந்துடுச்சுங்க. என்ன பண்ண போதுங்கோ தெரியலையே. ஏய் என்னாச்சு? ஓ, எல்லாம் உன்னால தான். சாரிடி. ஆமாம், கத்தி எதுக்கு எடுத்த? என்ன குத்தவா? ம், போடா. நான் செத்துருவேன் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக எடுத்தேன். ஆ, நமக்குள்ள ஏன் இப்படி அடிக்கடி சண்டை வருதுடா? லவ் பண்ணும்போது இப்படி இல்லையே. லவ் பண்ணும்போது வீட்டு எதிர்க்கணும், சமாளிக்கணும்னு வச்சதால ஒத்துமையாக இருந்தோம். உன்னை பற்றி ஏதாவது எங்கள் வீட்டில் சொன்னால் அப்படி கோவம் வரும் எனக்கு. எனக்கும் தான். இப்போ நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். சச்சின், எனக்கு ஒரு ஐடியா. எங்கள் அம்மாலாம் உன்னை ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டாங்க. நீ வேற. என் வீட்டிலலாம் உன்னை பின் லேடன் ரேஞ்சுக்கு பேசினாங்க. ஆனால் அதுதானே நம்ம லவ்வை ரீஃபில் பண்ணுச்சு. உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நில்லுன்னா நிற்கணும், உட்காருனா உட்காரணும்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக மிஷினாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் சொன்னால் எல்லாத்தையும் சகஜமாக எடுத்துக்கிற அந்த ஃபாரின் மாப்பிள்ள கண்டிப்பாக போரிங் லைஃப் தான் கொடுத்துருப்பான். We are the right mix. யா, தேங்க்ஸ் டு ஃபேமிலி. ஆனால் அவங்களும் நம்மளை மிஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கேப் விட்டு போனால் 2 பேரையும் ஒன்றா ஏற்றுக்கிற மெச்சூரிட்டி இந்த ட்ரிப் அவங்களுக்கு தந்திருக்கும்.